மாவை சேனாதி ராஜாவின் எண்ணத்தில் எந்த நேரமும் இனம் பெற்றிய சிந்தனை இருந்துள்ள யாரையுமே நோகடிக்காத ஒரு நல்ல மனம் இருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அனைத்தையும் பொறுத்து இனத்துக்காக வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மனிதர். ஒருமுறை அவர் இறந்துவிட்டார் என ஆனையிறவு பகுதியில் ராணுவத்தினர் அவரை தூக்கி வீசிவிட்டு சென்றார்கள். அதற்கு பின்னரும் அவர் உயிருடன் வந்தது என்பது அபூர்வம். அதேபோல் அவர் 2001ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஊர்காவற்றுறை தம்பாட்டிக்கு சென்றபோது அங்கு வைத்து ஈபிடியினரால் அவரது மண்டை பிளக்கப்பட்டது. பின்னர் தான் அவரது உடலில் ஒரு சமநிலை மாற்றம் ஏற்பட்டது. அவரது வாழ்க்கை என்பது ஒரு மிகச்சிறிய சரித்திரம். எமது இனத்தை பொறுத்தவரை இனிமேல் இவ்வாறான ஒரு தலைவரை நாங்கள் பெற முடியாது. இப்படியான ஒரு நல்ல மனிதருக்கு நிறைய மன வருத்தங்களை கொடுத்தவர்கள் பலர், மனோ ரீதியாக அவரை பாதிப்படைய செய்தவர்கள் பலர். ஆனால் வரலாறு அவர்களுக்கு அந்த தண்டனையை திருப்பி வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. இயற்கையும் வரலாறும் தண்டனையை வழங்கும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நாங்கள் செய்வது உமக்கு என்பது ஒரு உலக நியதியும் விதியும் கூட. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார்.